ஒரு முறை ஆர்.எஸ். மனோகர் நாடுகளெல்லாம் சுற்றிவிட்டு தான் தேடிய பிரம்மஞானம் கிடைக்காமல் மனம் வருந்தி இறுதியில் ஜனக மன்னனிடம் வந்தார். வாயில் காப்போன் தடுக்க மனோகர் காவலனிடம் சுகபிரம்ம மகரிஷி வந்திருப்பதாக சொல் என்றார். காப்போன் சென்றான். ஜனகரிடம் சுகபிரம்ம மகரிஷி வந்திருப்பதாக சொன்னான். ஜனகரோ அவருடன் 4 பேர் வந்திருக்கிறார்கள், அனுப்பிவிட்டு அவரை மட்டும் வர சொல் என்றார். இல்லை இல்லை பிரபு, ஒருவர் மட்டும்தான் வந்திருக்கிறார் என்றான். நான் சொல்வதை சொல் என்றார் ஜனகர். போனான், கூறினான். திரும்பி பார்த்த சுகபிரம்ம மகரிஷி, இல்லையே, ஒருவன் தானே வந்தேன் என்க. மீண்டும் காப்போன் போனான். மன்னன் கூறியதையே கூறினான். காப்போன் வந்து மீண்டும் அதையே சொல்ல யோசித்தார். சிறு தெளிவு வந்தது. சுக பிரம்மரிஷி என்று சொல். போனான், சொன்னான். இன்னும் 2 பேர் இருக்கிறார்கள், அனுப்பச் சொல் என்றான். சொன்னான். சுகபிரம்மன் என்று சொல் என்றான். போய் சொன்னான். இன்னும் ஒருவன் இருக்கிறான் என்று சொல் என்றான். ஜனகர் போய் சொன்னான். நரநரவென்று பல்லை கெடுத்து இப்போதைய பிறவி பாணியில் சுகன் வந்திருப்பதாய் சொல்லப்பா என்றார். வரச் சொன்னார் ஜனகர். உள்ளே நுழைய அங்கு ஒரு தீர்ப்பு. மரண தண்டனை கைதி நின்றிருந்தான். மன்னன் கைதியிடம், உனக்கு ஒரு சோதனை வைக்கப் போகிறேன், வென்றால் விடுதலை என்றார். உன் தலையை மொட்டையடித்து தலைமேல் ஒரு கும்பா வைத்து அதில் நிறைய எண்ணெய் ஊற்றுவோம். நீ இந்த ஊரை சுற்றி வர வேண்டும். ஒரு சிறு துளி கூட வழியக்கூடாது. வழிந்தால் தூக்கு, இல்லையேல் விடுதலை என்றான். மொட்டை அடிக்கப்பட்டது. தலையில் எண்ணெய் தாங்கிய கும்பா மெதுவாய் நடக்க ஆரம்பித்தான். வழியில் நடன மாதுகளின் நடனம், நாடகம், கூத்து, கும்மி ஏற்பாடு செய்தான். கைதியோ கவனமெல்லாம் தலையிலும் உயிரிலும் இருந்ததால் எதையும் கவனிக்கும் நிலையில் இல்லாதிருந்தான். சுகன் உடன் சென்றான். கைதி வென்றான். உயிர் கிடைத்தது, ஜீவன் கிடைத்தது. கைதிக்கு மட்டுமல்ல, சுகனுக்கும். ஜனகரிடம் சொல்லிக் கொள்ளாமல் வெளியேறினான். மெய்ஞானம் தேடி, கவனமெல்லாம் மெய்யுணர்வை நோக்கி. உள்ளே போன ஜனகர் தன் ஊழியக்காரனை அழைத்து போர்டில் அமர்ந்து செய்துவிட்டேன் பணி என்றான். பின்னாளில் இன்று வரை யார் எழுதியது என்று பெரும் கேள்விக்குறியாக விளங்கும் வளையாபதியை ஏற்றினான் மனோகர். என் இனிய பிள்ளைகளே, வழியெல்லாம் காண கிடைக்காத எத்தனையோ காட்சிகள் நிறைந்திருந்தாலும் மேலே வரும்போது வழியாத கும்பாவோடு வாருங்கள். இச்சைகளுக்கு இடம் தராதீர்கள். புலனடக்கத்தில் புண்ணியம் தேடுங்கள். நாவடக்கத்தோடு நன்மை புரியுங்கள். கும்பாவில் இருக்கும் புண்ணியங்களை சொட்டு கூட சிந்த விடாதீர்கள். உழைப்பில் உறுதியாயிருங்கள். உண்மையில் ஒளியாயிருங்கள். உலகம் இருண்டுள்ளது. மனிதர்களே, உங்கள் ஒளி இந்த இருளை போக்கட்டும்.